சில பேர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். முதல் மன்னிப்பு வந்து அமலாபால்கிட்ட கேட்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஆனால் சில பல காரணங்கள்னால் வேறு வேலையினால் என்னால் அவங்க கல்யாணத்துக்கு போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ விஷ் தம் குட் லக். அந்த டைமில் என்னால் விஷ் பண்ண முடியல. பட் அவங்க அதோடு அவங்களுடைய ஃபில்ம் கேரியர் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகை அவங்க. அதனால் அர்னால்டு ஸ்விஷ் நகர் மாதிரி ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் வருவாங்க. அப்புறம் சுரபியை பற்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் சுரபி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் வி ஹாவ். அப்படி சொல்லும்போது அமலாபால் கோச்சிக்க கூடாது. ஏன்னா இப்போ கல்யாணமாகி போயிட்டாங்கன்ற ஒரு சின்ன ஒரு அலவன்ஸில் நான் இதை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் சுரபி எங்கள் முதல்ல பார்த்தப்போ இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற பொண்ணு மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்லாம் போட்டோன்னே யாரோ இங்கே ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்கு, நம்ம டேபிளுக்கு வந்து ஆர்டர் எடுப்பாங்களான்னு பார்த்தேன். அது ஒரு ஸ்டைலாக போட்டிருந்தாங்க. பட்டு என்ன ஒரு ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாங்கனாக்க சுரபி என்ன வேலையாக இருந்தாலும் டக்குன்னு அதை போட்டுட்டு ஷார்ட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. இப்போ கூட அந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்கிறதுனால டக்குன்னு பேண்ட்டு போடாமல் வந்துட்டாங்களோன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டு, அதுதான் இப்போ உள்ள ட்ரெஸ்ஸுன்னு சொன்னாங்க. பட் ஷி லுக்ஸ் வெரி நைஸ் ஆன் தட்.